இனிய காலை வணக்கம். நான் உலகத்தை தில்லைத்தவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல். சொச்சம் சொச்சம் 1017வது சொச்சம். சொச்சம் என்று சொன்னார், அதாவது மிச்சமாக இருப்பதை கூறுவது. அதாவது உணவு வகைகளையோ அல்ல தானிய வகைகளிலோ உம்மிடம் இருக்கும் மிச்சமாக இருப்பதை, சாப்பிட்டு விட்டு மிச்சமாக இருப்பதை சொச்சம் என்று சொல்லுவார்கள். சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது ஒரு கொஞ்சம் சாப்பாட்டை கொட்ட போனால் அம்மா அப்பா சொல்லுவார்கள், இந்த சொச்சத்தை கொண்டே வைக்க வேண்டாம், சாப்பிட்டுட்டு போண்டு இருத்தி சாப்பிட வைப்பார்கள். அல்லது அதனை கொண்டே அதாவது நாய்க்கோ காகங்களுக்கோ பறவைகளுக்கோ நாங்கள் போடுவது வழக்கம் அந்த சொச்சை. அதே போல் அரிசி அளந்து அதில் ஒரு சொச்ச அரிசி இருந்தால் அதை இது கிடந்த எண்ணத்துக்கண்டு அதையும் சேர்த்து அன்றைய சமையலுக்கு எடுத்து விடுவோம். சொச்சம் சொச்சம், அதாவது மிச்சமாக இருப்பவற்றைத்தான் சொச்சம் என்று சொல்லுவார்கள். அதற்காக கூடுதலாக சாப்பிட வேண்டி வரும், அல்லது அதனை நாங்கள் மிருகங்களுக்கு உணவாக பறவைகளுக்கு போடுவோம். அதே போல் மாட்சிமையையும் சொல்கிறது சொச்சம் என்று சொல்லி அகராத சொல்லாக வருகிறது. மற்றது பண வட்டி எடுப்பதை சொச்சமாக சொல்லுகிறார்கள். பணங்களை நாங்கள் எங்கள் தேவைகளுக்கு அவசரமாக பெறும் பொழுது அதற்கு அவர்களிடம் வட்டி சொல்லுவார்கள். ஒரு மாதத்துக்கு இவ்வளவு வட்டி, இதுக்கு இவ்வளவு என்று சொல்லி. ஆனால் நாம் எவது அவசர தேவைக்காக அதனை வேண்டிக் கொண்டு வந்து விடுவோம். பேர்ந்து வட்டியும் முதலும் சேர்த்து கொடுக்கும்போது நாங்கள் இவ்வளவு பணமாக இவ்வளவு தொகையா என்று சொல்லி நாங்கள் செய்ப்பது சொல்லுவது வழமை. சொற்பம் சொற்பம், சொச்சம் சொச்சம். நன்றி.